திருச்சபையின் கோட்பாடுகள். திருச்சபையின் முக்கியத்துவம். திருச்சபை என்றால் என்ன? எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தை சபை என ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எக்லீசியா என்ற வார்த்தை கூட்டப்பட்ட கூட்டம் என பொருள்படும். அப்போஸ்தலர் 20:28. புதிய ஏற்பாட்டிலே திருச்சபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் உலகிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட சபை என்பதாகும். அப்போஸ்தலர் 20:28, வெளிப்படுத்தல் 5:9-10. பழைய ஏற்பாட்டின்படி தனிமையாக வாழவும் மற்ற இனத்தவரோடு கலவாததாகவும் இருப்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதாகும். லேவியராகமம் 20:26, என்னாகமம் 23:9, உபாகமம் 14:2. பழைய ஏற்பாட்டின்படி கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தனர். ஆதியாகமம் 17:9-14. புதிய ஏற்பாட்டின்படி மக்கள் விசுவாசம், மனந்திரும்புதல், திருமுழுக்கு எடுத்தல் போன்ற விசுவாசப்படிகளை பின்பற்றி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உறுப்பினர்களாகின்றனர். யோவான் 3:5, 1 கொரிந்தியர் 12:13, கலாத்தியர் 3:27, கொலேசியர் 1:12-14. திருச்சபையின் முக்கியத்துவம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. எபேசியர் 1:23, கொலேசியர் 1:24. கிறிஸ்துவே சபையின் தலையாயிருக்கிறார். விசுவாசிகள் யாவரும் சபையின் உறுப்புகளாயிருக்கின்றனர். சபையை துன்புறுத்தல் கிறிஸ்துவை துன்புறுத்தல் ஆகும். அப்போஸ்தலர் 9:1-5, 1 கொரிந்தியர் 12:27, எபேசியர் 5:23. சபை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாயிருப்பதால் பாவங்களை மன்னிக்கவோ மன்னியாதிருக்கவோ அதற்கு அதிகாரம் உண்டு. சபைக்கு கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கும் சபைக்கு எதிர்த்து நிற்றல் கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்றலுக்கும் ஒப்பாகும். மத்தேயு 18:17-18, லூக்கா 10:16, யோவான் 20:22-23. சபையும் ரட்சிப்பும். சபையானது கர்த்தர் தமது கிருபையையும் வல்லமையையும் மனுக்குலத்திற்கு காண்பிக்கிற இடமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார். எபேசியர் 1:23, 3:10-21. சபை என்பது ஜீவனுள்ள தேவனின் வீடாகும். சபைக்குள் நுழைவது கர்த்தரின் வீட்டிற்குள் நுழைவதாகும். எபேசியர் 2:17-19, 1 தீமோத்தேயு 3:15. உண்மையான சபையை ஏற்றுக்கொள்ளாதவன் ரட்சிக்கப்படுவதில்லை. யோசுவா 2:18-19. சபையே உண்மையான திராட்சை செடி. விசுவாசிகள் கொடிகள். செடியிலிருந்து கொடிகள் பிரிந்து தனித்து சென்றால் உதிர்ந்து எரிக்கப்பட வேண்டியதாகும். யோவான் 15:1-6. ஆகவே விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை விட்டு பிரிந்து சென்றால் தங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே மரணமடைவர். 1 ராஜாக்கள் 2:36, 37, 39, 46. 1 யோவான் 2:19. சபை என்பது கிறிஸ்துவின் மந்தை. அவரது மந்தையில் உள்ளவர்கள் அவருடைய ஆடுகள். அவர்கள் பரிபூர்ண வாழ்வை பெறுவார்கள். யோவான் 10:1, 7-10, 16, 1 பேதுரு 2:25. சபையின் அமைப்பு. உள்ளூர் சபையின் நிர்வாகம். ஒவ்வொரு உள்ளூர் சபையும் பரிசுத்தவான்கள், மூப்பர்கள் மற்றும் உதவியாளர்களையும் கொண்டுள்ளது. 1 கொரிந்தியர் 1:2, பிலிப்பியர் 1:1. பவுல் சபையிலே மூப்பர்களை நியமித்தார். அப்போஸ்தலர் 14:23. மேலும் தீத்துவுக்கு எழுதும்போது ஒவ்வொரு பட்டணத்திலும் மூப்பர்களை ஏற்படுத்துமாறு கூறுகிறார். தீத்து 1:5. உதவியாளர்கள் சபையின் ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனர். அப்போஸ்தலர் 6:1-6, 21:8. கர்த்தரின் வீட்டிலே இது முக்கியமான பணியாகும். ஆகவே சபையில் எப்படி உதவியாளரை நியமிப்பது என பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துகிறார். 1 தீமோத்தேயு 3:8-13, 14, 15. மூப்பர்கள், உதவியாளர்கள், அவரது பணிகள் இவற்றின் அவசியம். மூப்பர்கள் கண்காணிகள் எனவும் அழைக்கப்படுவர். அப்போஸ்தலர் 20:17, 28:1. 1 தீமோத்தேயு 3:1-7, தீத்து 1:5-8. மூப்பர் என்பது ஒருவருடைய ஆவி முதிர்ச்சியை காட்டுகிறது. பெரிய மனிதர் என்ற கிரேக்க பதம் 1 தீமோத்தேயு 5:1 மற்றும் 1 பேதுரு 5:5 மூப்பர் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கண்காணி என்ற வார்த்தைக்கு மேற்பார்வையாளர் அல்லது சபையின் பாதுகாவலன், அதாவது மூப்பர் என்று பொருள். அப்போஸ்தலர் 20:28, 1 தீமோத்தேயு 3:5. மூப்பர் மற்றும் உதவியாளரின் தகுதிகள். ஆதி திருச்சபை காலத்தின்படியே தற்காலத்திலும் சபையின் தேவையாகிய மூப்பர் உதவியாளர்களை குறித்து
1 தீமோத்தேயு 3:1-13, தீத்து 1:5-9. ஒரு பரிசுத்த ஊழியர் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:3, அப்போஸ்தலர் 6:10, 1 தீமோத்தேயு 3:13, தீத்து 1:9. பரிசுத்த ஊழியர் ஞானத்தில் நிரம்பி இருக்க. அப்போஸ்தலர் 6:3, 1 தீமோத்தேயு 3:4-5-9-12, தீத்து 1:9. ஒரு பரிசுத்த ஊழியர் நற்சாட்சி உடையவராய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 6:3, 1 தீமோத்தேயு 3:2, 3:8-11, தீத்து 1:6-8. ஒரு புதிய விசுவாசி உதவியாளராகவோ மூப்பராகவோ ஏற்படுத்தப்படக்கூடாது. 1 தீமோத்தேயு 3:6. உதவியாளர் குற்றஞ்சாட்டப்படாதவராய் இருக்கும் பொருட்டு அவரது தனிப்பட்ட வாழ்வின் காரியங்கள் நடத்தைகள் நன்கு ஆராயப்பட வேண்டியதாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:10. மூப்பரின் பணியும் கடமையும். விரோதமாக பேசுபவர்களை கண்டனம் பண்ணவும் புத்தி சொல்லவும் ஆரோக்கியமான உபதேசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தீத்து 1:9, 1 தீமோத்தேயு 3:2. அவர்கள் கர்த்தரின் மந்தை மேல் போதிய கவனமாயிருக்க வேண்டும். தீத்து 20:28. அவர்கள் கர்த்தருடைய வீட்டின் உக்கிரக்காரர்கள். சபையை நன்றாக விசாரிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:5-17, தீத்து 1:7. மூப்பர்கள் கடவுளின் சித்தத்தின்படியே வலுக்கட்டாயமாக மனப்பூர்வமாகவும் அநீதியினால் கிடைக்கும் லாபத்திற்காக அல்ல, சேவை செய்யும் முழு மனதோடும் ஊழியம் செய்கின்றனர். ஆகவே தங்கள் மந்தையின் மேல் அதிகாரத்தை செலுத்துவோராக அல்ல, மந்தைக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். அப்போஸ்தலர் 20:28, 1 பேதுரு 5:2-3. விசுவாசிகள் மூப்பர்களுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் 13:17, 1 பேதுரு 5:5. மேலும் கடவுளின் ஊழியர்களை கனப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:12-13, 1 தீமோத்தேயு 5:17-19. உதவியாளரின் பணியும் கடமைகளும். உதவியாளர் என்ற வார்த்தை ஊழியன் அல்லது பணியாளன் எனப்படும். புதிய ஏற்பாட்டிலே ஊழியர்கள் மார்க் 9:35, யோவான் 2:5 ஏறக்குறைய அதே பொருளுடன் விசாரிப்புக்காரர் என ரோமர் 15:8, 1 கொரிந்தியர் 3:5, கொலேசியர் 1:7, 1 தீமோத்தேயு 3:8 காணப்படுகிறது. 7 பேர் விசாரிப்புக்காரர் பணிக்கு அழைக்கப்படாவிட்டாலும் உதவியாளராக நியமிக்கப்படுகின்றனர். அப்போஸ்தலர் 6:1-3. சபையின் காரியங்களிலே உதவியாளர்கள் கர்த்தருக்கு சாட்சியாகவும் தேவ மகிமைக்காக அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் பணியாற்றுவோராகவும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:8-10. 7 உதவியாளர்களில் ஒருவராகிய பிலிப்பு அவர் சென்ற ஒவ்வொரு பட்டணத்திலும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 8:5-13, 26-40, 21:8. பவுல் எழுதும்போது உதவியாளர்கள் சுத்த மனசாட்சியிலே விசுவாசத்தின் இரகசியத்தை உடையவர்களாகவும் விசுவாசத்திற்காக தைரியமாயிருக்கவும் வேண்டுமென்கிறார். 1 தீமோத்தேயு 3:9-13. உதவியாளர்கள் நியமிக்கப்படலாம். ரோமர் 16:1, 1 தீமோத்தேயு 3:11-12. மூப்பர்களை போல் உதவியாளர்களும் கர்த்தருடைய வீட்டின் உக்கிரானக்காரர்களாகியால் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 4:1, 1 பேதுரு 4:9-11. பல்வேறு உள்ளூர் சபைகளின் தொடர்பு. சபைகள் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் சிதறியிருந்தாலும் அவை கர்த்தருடைய சரீரமாகும். ஆகவே உள்ளூர் சபைகள் ஒரே சரீரத்தின் அவயங்களைப் போல ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது. 1 கொரிந்தியர் 12:12-27. உள்ளூர் சபைகள் அப்போஸ்தலர் காலத்தில் ஒன்றோடொன்று தொடர்புள்ளதாயிருந்தன. ரோமர் 16, 1-2-16, 21-24, கொலேசியர் 4:15-16. ஊழிய பகுதிகள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். ஆதி திருச்சபை காலத்தில் ஊழிய வசதிக்கேற்ப பகுதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. 2 கொரிந்தியர் 10:13-16, கலாத்தியர் 3:8. பொருளாதார உதவிகள் ஓரிடத்திலிருந்து மற்ற பகுதிகளில் செலவிட பயன்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் 11:27-30, ரோமர் 15:25-27, 1 கொரிந்தியர் 16:1-3. ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தொடர்பு மையம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எருசலேம் யூதர்கள் மத்தியில் நடைபெறும் ஊழிய மையமாயிருந்தது. அப்போஸ்தலர் 8:14-15. புறஜாதிகள் மத்தியில் நடைபெறும் ஊழிய மையமாக அந்தியோகியா பட்டணம் விளங்கியது. அப்போஸ்தலர் 13:1-3, 14:26-28, 15:30-41. பல்வேறு ஊழிய மையங்களை இணைக்கும் தலைமையிடம் இருந்தது. எல்லா ஊழிய பகுதிகளை இணைக்கும் தலைமையமாக எருசலேம் திகழ்ந்தது. அப்போஸ்தலர் 15:1-4, 18:22, 21:17-20. கிறிஸ்துவை தலையாக கொண்ட
சரீரமாகிய சபையில் ஒவ்வொரு சபையும் ஒரு அங்கமாகும். தலையாகிய அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து பெறுகிற வளர்ச்சிக்கு எதுவாக வளர்கிறது. கொலோசியர் 2:19, எபேசியர் 4:16. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் ஊழியர்களும். ஊழியத்தை நிறைவேற்றவும் சபையை பரிசுத்தப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் மூப்பர்களையும் உதவியாளர்களையும் ஒவ்வொரு சபையிலும் ஏற்படுத்துகிறார். எபேசியர் 4:12, அப்போஸ்தலர் 20:28. அவர்களோடு கூட அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நற்செய்தியாளர்களையும் மெய்ப்பர்களையும் மற்றும் போதகர்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். ரோமர் 12:4-8, 1 கொரிந்தியர் 12:28-31, எபேசியர் 4:11. ஆகவே பெரும்பாலான ஊழியர்கள் குறிப்பிட்ட உள்ளூர் வட்டாரத்திலும் சிலர் அதிகமான சபைகளிலும் ஊழியம் செய்கின்றனர். அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்களோடு கூட பவுலும் பர்னபாவும் அப்போஸ்தலர் என அழைக்கப்பட்டனர். அப்போஸ்தலர் 14:14. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சபையின் அஸ்திபாரமாக இருக்கின்றனர். மத்தேயு 16:18, 1 கொரிந்தியர் 3:10, எபேசியர் 2:20. அப்போஸ்தலர்கள் முழு சபையின் மேலும் அதிகாரம் அடைத்தவர்கள். மத்தேயு 16:19, அப்போஸ்தலர் 15:22-33, 16:4-5, 1 கொரிந்தியர் 5:4-5, 2 கொரிந்தியர் 10:6, 8:13, 3 யோவான் 9:10. அவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் சபையை ஏற்படுத்துவதற்கும் தங்களை அர்ப்பணித்துள்ளனர். ரோமர் 15:22-23, கொலோசியர் 1:23-25. அப்போஸ்தலருக்கான தகுதிகள். முதலாவது, ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, அப்போஸ்தலர்கள் தாங்கள் மக்கள் மத்தியுள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் தாங்களே கர்த்தரை நேரில் தரிசித்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:21-22, 1 கொரிந்தியர் 9:1, 15:8. கர்த்தரால் நேரடியாக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 1:1, 1 கொரிந்தியர் 1:1, கலாத்தியர் 1:12. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்க தேவ வல்லமை பெற்றிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:11-12. தீர்க்கதரிசிகள் என்போர் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்று கர்த்தரின் வாயாக செயல்பட்டு தைரியமாக கர்த்தரின் சித்தத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பவர்கள். இது பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த வரமாகும். 1 கொரிந்தியர் 12:10, 14:2, 6:30, எபேசியர் 3:5-6. வருங்காரியங்களை தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று முன்னறிவிக்கின்றனர். உதாரணமாக பஞ்சம் அல்லது பவுலின் சிறையிருப்பு. அப்போஸ்தலர் 11:28, 20:23, 21:4, 8:11. தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆறுதல் படுத்தலும் எச்சரித்தலும் தீர்க்கதரிசிகளின் கடமை. அப்போஸ்தலர் 15:32, 1 கொரிந்தியர் 14:3-31. தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலால் வருகிறது. சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறவர்கள் மாம்ச எண்ணத்தையும் சுய கருத்துக்களையும் கர்த்தரின் வெளிப்பாட்டுடன் கலந்து விடுகின்றனர். இவ்வாறு தீர்க்க தரிசனம் குழப்பப்படுகிறது. அப்போஸ்தலர் 21:4, 10-14. ஆகவே தீர்க்க தரிசனங்களை நாம் நன்கு கவனமாக நிதானிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:29, 1 தெசலோனிக்கேயர் 5:20, 21. நற்செய்தியாளர்கள் பிரசங்கிமார்கள். எபேசியர் 4:11, 2 தீமோத்தேயு 4:5. நல்ல சுவிசேஷத்தை உடையவர்கள். ரோமர் 10:15. அவர்கள் ஆவிக்குரிய பேச்சுத்திறனை பெற்று அறிவிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். அப்போஸ்தலர் 6:9-10. அவர்கள் பணி பயனுள்ளதால் அமையும் பொருட்டு கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கவும் நோயாளிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் வல்லமை கொடுக்கிறார். நற்செய்தி பணியாளராக கருதப்பட்ட பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து அநேக அற்புதங்களை நடப்பித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானத்திற்குள் வழிநடத்தினார். அப்போஸ்தலர் 8:5-13, 26:40, 21:8. நற்செய்தியாளரின் பணியானது உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்பதாக இருப்பதால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு ஒரே இடத்தில் தங்கியிருப்பதில்லை. மெய்ப்பர்கள். நான் நட்டேன், அப்பொல்லா நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். 1 கொரிந்தியர் 3:6 என பவுல் எழுதுகிறார். நடுதல் நற்செய்தி அறிவித்தலாகும். நீர்ப்பாய்ச்சுதல் மேய்ப்பரின் பணியாகும். மேய்த்தல் என்பது விசுவாசத்திலும் ஆவியிலும் உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பதாகும். அப்பொல்லோ என்பவர் ஒரு நல்ல மேய்ப்பராவார். மேய்த்தல் என்பது சபையின் முக்கிய பணியாகும். கிறிஸ்து பரத்திற்கு ஏறுவதற்கு முன்பு பேதுருவிடம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 முறை கூறினார். யோவான் 21:15-17. குழந்தையை பெற்றெடுத்தல் ஒரு வேலை, ஆனால் அதை ஊட்டி வளர்ப்பது நீண்டகால வேலை. ஆகவே மேய்ப்பரின் வேலைக்கு பாடுகளினுடைய நீடிய பொறுமையும் சாந்தமும் தேவைப்படுகிறது. ஆகவே மேய்ப்பர்கள்
அன்பு, சாந்தம், கரிசனை, உண்மை, சகிப்பு உடையவராக காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:7-11, 2 தீமோத்தேயு 2:24-25, 4:2-5. சபையின் மூப்பர்கள் மெய்ப்பரின் பணியை செய்யலாம். அப்போஸ்தலர் 20:28, 1 பேதுரு 5:1-3. பேதுரு பவுலை போல மற்றவர்களும் மெய்ப்பரின் பணியை சபைகளில் செய்யலாம். யோவான் 21:15-17, அப்போஸ்தலர் 8:14-17, 18:11, 20:31, 2 கொரிந்தியர் 11:28. போதகர்கள் விசுவாசத்துடனும் உண்மையுடனும் கர்த்தரின் வார்த்தையை வெல்லுவது போதகரின் கடமையாகும். கலாத்தியர் 6:6, 1 தீமோத்தேயு 2:7. வேதாகமமே அவர்களின் சிறந்த பாடநூலாகும். 2 தீமோத்தேயு 3:16-17. போதகர்கள் ஆவியானவரின் அறிவை பெற்று சத்தியத்தை பகுத்தறியவும் பயன்படுத்தவும் திறமையுள்ளவர்களாயிருக்கின்றனர். 1 கொரிந்தியர் 12:8, 2 தீமோத்தேயு 2:15. அப்போல்லோ நல்ல ஒரு போதகராவார். அப்போஸ்தலர் 18:24-28. முதலில் பவுல் அந்தியோகியாவில் ஒரு போதகராயிருந்தார். பின்பு பல சபைகளில் போதகராயிருந்தார். அப்போஸ்தலர் 13:1, 2 தீமோத்தேயு 1:11. சபையை பரிசுத்தப்படுத்துகிற காரியத்திலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் போதகர்கள் முக்கிய பங்கை ஆற்றுகின்றனர். 1 தீமோத்தேயு 4:13, 2:22-2. மனிதர்களுடைய தவறான உள்நோக்கமும் ஏமாற்றுதலுமாகிய தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் நல்ல வேத அறிவு உடையவர்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும். எபேசியர் 4:14, ஓசியா 4:6. சபை நிர்வாகத்தின் தன்மைகள். இயேசு கிறிஸ்து இவ்விதமாக உரைக்கிறார்: புரஜாதிகளை கண்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் அறிவீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் பெரியவனாயிருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு ஊழியம் செய்கிறவனாயிருக்க வேண்டும். மத்தேயு 20:25-26. சபை என்பது கர்த்தருடைய வீடு. இதிலே ஒருவனாலும் ராஜாவாகவோ ஆளுநராகவோ அதிகாரம் செலுத்தலாகாது. 1 தீமோத்தேயு 3:15. ஆகவே உண்மையுள்ள உக்கிரானக்காரராக சபையை தாங்கவும் பொறுப்பேற்கவும் வேண்டும். கர்த்தருடைய வீட்டின் தலைவர் கிறிஸ்துவே. இயேசுவே ஒரே தலைவர். இயேசு கிறிஸ்து சபையில் கிரியை செய்கிறபடியால் வேறு எவரும் அந்த தலைமையிடத்தை நிரப்ப இயலாது. மத்தேயு 28:20, எபேசியர் 4:15, கொலோசியர் 1:18, 1 சாமுவேல் 8:4-9, 12-19. விசுவாசிகள் யாவரும் சகோதரர்களே. மத்தேயு 23:8. பவுல் 2 பேதுரு 3:15, அப்போல்லோ 1 கொரிந்தியர் 6:12, சீலா 1 பேதுரு 5:12. மேலும் தீமோத்தேயு எபிரேயர் 13:23 ஆகியோர் சகோதரர் எனப்பட்டனர். பபேயு சகோதரி எனப்பட்டாள். ரோமர் 16:1. எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர் தங்களை சகோதரர்கள் என்று அழைத்தனர். அப்போஸ்தலர் 15:23. வெளிப்படுத்தல் 1:9. மூப்பர்கள் நற்செய்தியாளர் மற்றும் போதகர்கள் விசுவாசிகள் மேல் அதிகாரம் செலுத்த அல்ல, அவர்களுக்கு ஊழியம் செய்யவே ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். மத்தேயு 20:26, 2 கொரிந்தியர் 4:5, 1 பேதுரு 5:3. மூப்பர்களும் வாலிபரும் தங்களுக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகள் உறவு ஏற்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 1, 2 தீமோத்தேயு 1, 2 தீத்து 1:4, 1 யோவான் 2:1, 12, 18, 3:7. இளம் விசுவாசிகள் மூத்த விசுவாசிகளை தங்கள் பெற்றோர்களைப் போல கருதி நடத்த வேண்டும். பிலிப்பியர் 2:22, 1 தீமோத்தேயு 5:12. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் அநேக தகப்பன்மார்கள் இல்லையே என பவுல் வருந்துகிறார். 1 கொரிந்தியர் 4:15. பவுல் தாமே அன்புள்ள தந்தையைப் போல விசுவாசிகளை நடத்தினார். அப்போஸ்தலர் 20:31-35, 2 கொரிந்தியர் 12:14-15, 1 தெசலோனிக்கேயர் 2:7-11. உண்மையான சபையின் தேவைகள். அநேகரை வஞ்சிக்கும்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்து முன்னறித்திருக்கிறார். மத்தேயு 24:4, 5, 11, 23, 24. ஆகவே உண்மையையும் பொய்யானதையும் வேறுபடுத்தத்தக்கதாக உண்மையான சபை எதுவென நிதானிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீதிமொழிகள் 14:12. உண்மையான சபை கீழ்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு உண்மையான சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். சபை என்பது கர்த்தரின் சரீரம். ஆகவே அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாத சபை
கர்த்தரின் சரீரம் என எண்ணப்பட மாட்டாது. எத்தனை உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர், எத்தனை சிறப்புடைய நிர்வாகம், எவ்வளவு சந்தா தொகை வருகிறது என்பது முக்கியமல்ல. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இல்லாத சபை மனித விருப்பத்தின்படி ஏற்படுத்த ஒரு உலக பிரகாரமான நிர்வாகத்திற்கு சமம். ரோமர் 8:9, 1 கொரிந்தியர் 12:13, 1 யோவான் 3:24. பரிசுத்த ஆவியானவரின் அடையாளங்கள் ஒரு சபை மனித விருப்பத்தின்படியல்ல கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதை குறிக்கிறது. யோவான் 1:32, 33, 3:34. சபை நடுவில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிற சபை பாவங்களை மன்னியாதிருக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரமாகும். யோவான் 20:21-23, எபேசியர் 1:13, 14. உண்மையான சபையிலே அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதாவது விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன என்பதாகும். அடையாளங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தர் தமது உண்மையான விசுவாசிகளோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறது. மார்க்கு 16:16-20. உண்மையான நற்செய்திக்கு அடையாளங்களினாலும் பல்வேறு அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களினாலும் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 14:3, 32. அடையாளங்களும் அற்புதங்களும் அப்போஸ்தலரின் அடையாளங்கள், அதாவது உண்மையிலே கர்த்தரால் அனுப்பப்பட்டோருடைய அடையாளங்கள். மத்தேயு 11:2-6, 2 கொரிந்தியர் 12:12. ஒரு மெய்யான சபையில் வேதத்தை முழுமையாக பின்பற்றி போதிக்க வேண்டும். ஒரு மெய்யான சபை இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய அஸ்திவாரத்தில் கட்டப்பட வேண்டும். எபேசியர் 2:19-20. வேதத்தை புரட்டும் வண்ணம் ஒருவரும் கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறியோ வேதத்தில் எழுதப்பட்டதற்கு மிஞ்சியோ பிரசங்கம் 1 கொரிந்தியர் 4:6, 2 யோவான் 9-11. தானும் மற்ற அப்போஸ்தலரும் போதித்ததை அல்லாமல் வேறு நற்செய்தியை ஒருவன் போதித்தால் அவன் சபிக்கப்படக்கடவன் என்கிறார் பவுல். இதிலிருந்து தவறான நற்செய்தி மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்காது என்கிற உண்மை வெளிப்படுத்துகிறது. மாறாக தவறான உபதேசம் ஜனங்களை நித்திய அழிவுக்குட்படுத்தும். 2 கொரிந்தியர் 11:4, கலாத்தியர் 1:6-9. ஒரு சபையிலே பரிசுத்த ஆவியானவரும் அடையாளங்களும் அற்புதங்களும் காணப்படினும் அங்கே புளித்தமா உபதேசங்கள், அதாவது சத்தியத்திற்கு முரண்பட்ட மற்றும் பூரணத்துவம் இல்லாத சத்தியங்கள் காணப்படின் அது மெய்யான சபையாகாது. ஏசாயா 8:20, மத்தேயு 28:20, வெளிப்படுத்தல் 2:18-19. இப்படிப்பட்ட சபைகளிலே உண்மையான வேத அறிவு இல்லாததினால் வேத உண்மைகளை திரித்து தவறான ஆவியின் அனுபவத்தில் பிசாசானவன் வழிவிலகி செய்வான். ரோமர் 10:1-3. இப்படிப்பட்ட சபைகள் காலப்போக்கில் ஆவிக்குரிய வாழ்வில் தாழ்ந்து கிறிஸ்துவை விட்டு விலகிச் செல்லும் சபையாக காணப்படும். முடிவில் பிசாசும் மனித பாரம்பரியமும் சத்தியத்தை திக்குமுக்காடச் செய்து சபையை அழித்துவிடும். கடைசி காலத்தில் மெய்யான சபையின் பணி ஆதி அப்போஸ்தல சபையை மீண்டும் நிறுவுதல். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயமானது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வீழ்ச்சியடைந்து மீண்டும் எடுத்து நிலைநிறுத்தப்படுகிற சபைக்கு ஒப்பாயிருக்கிறது. உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவி ஊற்றப்படுதல் பின்மாறி பெய்தலுக்கு அடையாளமாகவும் அப்போஸ்தலர் காலத்தில் காணப்பட்ட சபையை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு ஒப்பாகவும் காணப்படுகிறது. சகரியா 4:6, 10:1, அப்போஸ்தலர் 1:8. முந்தின நாட்களுக்கு ஒப்பாக ஆலயம் மீண்டும் கட்டப்படும். இது கிறிஸ்துவின் மெய்யான சபையானது அமைப்பிலும் ஊழியத்திலும் அப்போஸ்தலர் சபையைப் போலவே காணப்படும். எஸ்றா 3:3, எரேமியா 33:7, 9:11, கலாத்தியர் 1:8, எபேசியர் 2:19-20. மெய்யான சபை அல்லது ஆவிக்குரிய சபை ஆகிய பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பெரிதாயிருக்கும். ஆகாய் 2:9. விழுந்து போன சபைகளை சீர்படுத்துதல். கடைசி நாட்களின் மெய்யான சபைக்கு எளிய அடையாளமானவர் 3 வருடங்கள் 6 மாதங்களுக்கு மழை பெய்யாதபடி விண்ணப்பம் பண்ணினார். அவர் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே கர்த்தருக்காக வைராக்கியமாக கர்த்தரை விட்டு விலகி நிலை தடுமாறிய இஸ்ரவேலை எச்சரித்து கர்த்தரிடத்தில் கொண்டு வர செயல்பட்டார். அதேபோல கடைசி நாட்களில் காணப்படும் மெய்யான சபையானது சத்தியத்தை விட்டு விலகி சென்ற சபைகளின் குறைகளை வெளிப்படுத்தி தாழ்மையாக மீண்டும் கர்த்தரிடத்தில் கொண்டு வரவும் மறுபடியும் பிறக்கச் செய்யும் கழுவுதலுக்கும் பரிசுத்த ஆவியை புதுப்பிக்க செய்தலுக்கும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருகிறது. 1 ராஜாக்கள் 18:17-40, மீகா 3:8, மல்கியா 4:5, 6, தீத்து 3:5. கர்த்தர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு 12 அப்போஸ்தலர்களையும் அனுப்பினார். மத்தேயு 10:6. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி பவுலும் கிறிஸ்துவை குறித்து யூதர்களுக்கு சாட்சி சொன்னார். இஸ்ரவேலர் தங்கள் மார்க்கத்திலே அதிக உண்மையாகவும் பக்தியாகவும் காணப்பட்டாலும்
தங்களுக்குள் மெய்யான சத்தியம் இல்லாதபடியினாலே அவர்கள் ரட்சிப்படையும்படி பவுல் கர்த்தரிடத்தில் வேண்டுகிறார். ரோமர் 10:1-3. தற்காலத்திலும் அநேக கிறிஸ்தவர்களுக்கும் சபைகளும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஒப்பாயிருக்கின்றனர். அநேக கிறிஸ்தவ சபைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கின்றன. அவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக தங்களை ஒப்பு கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் வேதத்தில் காணப்படும் சத்தியத்தை பின்பற்றுவதில்லை. ஆகவே அவர்களுக்கு ரட்சிப்புக்குள் வழிநடத்தும் செய்தியை அறிவிப்பதும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கிரியை செய்து அவர்களை கர்த்தருடைய மந்தைக்குள் வழிநடத்த ஜெபிப்பதும் நமது கடமையாகும். எரேமியா 23:3. 4. யோவான் 10:16. விக்கிரக ஆராதனையையும் நாத்திக அவிசுவாசிகளையும் எச்சரித்தல். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றபின் மெய்யான நற்செய்தியை எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் சகல பகுதிகளிலும் பிரசங்கிக்கும்படி கட்டளையிட்டார். மார்க் 16:15. அப்போஸ்தலர் 1:8. விக்கிரக வழிபாடு செய்வதின் ஆபத்தான விளைவையும் அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியும் ஒரு தூதன் கடைசி நாட்களில் மக்களை எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தல் 14:7-8. 1 தெசலோனிக்கேயர் 1:9. வெளிப்படுத்தல் 9:20-21. மெய்யான சபை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை கடைசி நாள் என அறிவிக்கிறது. கர்த்தருடைய மக்கள் பாபிலோன் எனப்பட்ட பாவ உலகின் இச்சைகளிலிருந்து உடனே விலகவும் அவர்களோடே அழிந்து போகாமல் தப்பவும் வேண்டும். ஏசாயா 52:11. எரேமியா 51:6-9. அப்போஸ்தலர் 17:29-31. வெளிப்படுத்தல் 18:1-5, 21:8. மெய்யான சபை கட்டும் பணியை நிறைவேற்றுதல். கடைசி நாளில் உலகின் அழிவு என்பது நோவா காலத்து அழிவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பேழையை கட்டுகிற நாட்களில் நோவா நீதியை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றும் வண்ணம் மெய்யான சபையானது சபை கட்டுதல், விசுவாசிகளை பூரணப்படுத்துவதோடும் கூட ரட்சிப்பின் செய்தியை உலகுக்கு அறிவிக்கும் பணியையும் செய்ய வேண்டும். மெய்யான சபையானது கிறிஸ்துவின் வருகைக்கு முன் பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆதியாகமம் 6:13-14. மத்தேயு 24:37. எபேசியர் 2:5. எபேசியர் 21:1-2. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி விசுவாசிகள் ஒரே ஆவியை பெற்றவர்களாகவும் விசுவாசத்தில் ஐக்கியமுடையவர்களாகவும் காணப்பட வேண்டும். யோவான் 10:16, 17:11, 21:23. 1 கொரிந்தியர் 12:13. எபேசியர் 1:10, 4, 3:13. மணவாட்டியாகிய சபை ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்திற்கு முன்பு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் 21:2. உபத்திரவங்களாகிய அக்கினி சோதனை சபையை விசுவாசம், அன்பு மற்றும் பரிசுத்தம் இவைகளில் பூர்ணப்படுத்துகிறது. பூர்ணப்படுத்தப்பட்ட பின் சபையானது கர்த்தரை சந்திக்கும்படி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். மல்கியா 3:2-3:1, பேதுரு 1:7, 4:7, 8:2, 2 பேதுரு 3:11-14, வெளிப்படுத்தல் 19:7-8.